Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். நீங்க இதுல பொலிட்டிக்கல் இருக்கதா பாக்குறீங்களா? இல்ல, திரு விஜய் அவர்களை சிபிஐ அழைத்து விசாரிக்காவிட்டால் பார்த்தீர்களா விஜய்க்கு பாஜக சலுகை காட்டிவிட்டது என்பார்கள். விஜயை சிபிஐ அழைத்து விசாரித்தால் பாஜக நெருக்கடிகளுக்கு உள்ளது என்பார்கள். எப்படியும் இதை அரசியல் செய்வது என்பது திமுக மற்றும் சில கட்சிகளுடைய வேலையாக இருக்கிறது. இது இயல்பான ஒன்று என்றுதான் நான் பார்க்கிறேன். அவருடைய கட்சியினுடைய இதர நிர்வாகிகளை விசாரித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கிறது. விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் சிபிஐ முன் ஆஜரான போது அவர்கள் யார் மீதாவது குறிப்பிட்டு சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்களா, அவர்களை சிபிஐ அழைத்து விசாரித்து இருக்கிறதா, விசாரிக்க போகிறதா என்பது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அதே போல கரூர் கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்பதை சிபிஐ உறுதி செய்திருக்கிறதா, இல்லாவிட்டால் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டாரா என்ற கேள்விகளும் எழுகிறது. ஆகவே ஒரு தரப்பை மட்டும் இதில் பேசிக் கொண்டிருந்து பயனில்லை. திரு விஜயை அழைத்திருப்பது என்பது அரசியலுக்காக என்று கூறுகிற விமர்சனத்தை நான் ஏற்கவில்லை. அது அபத்தமானது. விஜயை அழைக்காவிட்டால் பாஜக சலுகை காட்டிவிட்டது என்ற குற்றச்சாட்டை இதே ஆட்கள் முன்வைப்பார்கள். ஆகவே இந்த விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய பார்வை. விஜய் தரப்பினருக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் அவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும். இல்லை, இப்போ ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை அவர் தரப்புடைய வாதங்களை அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக கூட வாங்கியிருக்கலாம். நேரடியாக அழைப்பது இது இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இதோட சமீபத்தில் அவருடைய ஜனநாயகன் படத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்களே. கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகம் படம் மட்டும் இல்லை, பராசக்தி படமும் வெட்டுக்காலா இருக்கு. ஜனநாயகன் படம் அரசியல் நெருக்கடி காரணமாக தான் யூஏ கொடுக்கலன்னா நான் ஒரு எதிர்கேள்வி எழுப்புகிறேன். பிரதம அமைச்சருக்கு மிக வேண்டியவரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கே ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்கப்பட்டது, ஜெயிலர் படத்திற்கு. அதற்கு காரணம் அதிகமான வன்முறை காட்சிகள் இருந்ததுதான். ஆகவே இதையும் அரசியலையும் முடிச்சு போடுவது சரியல்ல. என்னை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராவதற்கு விலக்கு கேட்காமல் இருந்திருக்கலாம். தைரியமாக போய் பேஸ் வெட்டி விட்டு வரலாம் என்று அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதுவும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியம், விஜய் கரூர் கூட்டம் சம்பந்தமாக அது ஒரு சதி என்று அந்த கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனா குற்றம் சாட்டி இருக்கிறார். அந்த சதியில் யார் மீது அவர்களுக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தை சிபிஐயிடம் தெரிவித்திருக்கிறார்களா, சிபிஐ அவர்களை அழைத்து விசாரிக்குமா, இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க தாவேக்காவினர் சொல்றது திமுக காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அழைச்சு விசாரிப்பாங்களான்னு கேக்குறீங்க? ஆமாம், நிச்சயமாக. யார் மீது சந்தேகம் என்று குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்களா, சதி கோணம் என்பது விசாரிக்கப்படுகிறதா சிபிஐயால், அது முக்கியம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.